இது எங்கள் அத்தை ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி. நாங்கள் எல்லோரும் இருக்கிற ஃபோட்டோவை கொடுத்து என் பொண்ணு கல்யாணத்தோட நிச்சயதார்த்தத்துக்கு சீரெல்லாம் வைக்கும் பொழுது அதில் ஒரு பாட்டாக வச்சோம். அதில் இருக்கிற எல்லாரும் அவள் ஃபோட்டோ கொடுத்தோன்னா கிட்டத்தட்ட அவளை மாதிரியே டால்ஸ் ரெடி பண்ணினா. சேலம்லேருந்து கல்பனாங்கிறவா. ஃபேஸ்புக்கில் பார்த்தா கிடைப்பாவா உங்களுக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்டட்னா. அடுத்தது கொலுக்கு இந்த பாட்டுக்கு வரேன். சின்ன படி முதல்ல அம்மா எனக்கு கொலு வைக்கிறதுக்கு பொம்மைகள்லாம் வாங்கி கொடுத்தப்போ பண்ணி கொடுத்த படி இது. ஆத்து மரம் நினைக்கிறேன், நாட் வெரி ஷுர். இந்த மாதிரி கோவில் மாதிரி அந்த காலத்து பெயிண்டிங் இது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மேலே இருக்கிறது வருஷம் செட்டியார் அம்மா வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த வருஷம் அவளுக்கு 80 கல்யாணம் பண்ணி பார்த்தாச்சு. தாத்தா பாட்டி 80 கல்யாணம். சுற்றி கல்யாணக்காரா மோளம் நாதஸ்வரம் வாசிக்கிறவா எல்லாரும் இருக்கா பாருங்க. மந்திரம் படிக்கிறவா எல்லாரும் இருக்கா. ஆண்கள் பெண்கள் அந்த தாத்தா பாட்டியோட பொண்கள் மாட்டு பொண்கள் பிள்ளைகள் எல்லாரும் குழுமி இருக்கா. முன்னாடி உட்காண்டிருக்கிறது நலங்கேட்டுக்கிறதுக்காக இருக்கிற அந்த புதுசாக சமஞ்ச பொண்ணு, அவாத்து பொண்ணு. அப்படி செட் பண்ணியிருக்கேன் நான். கீழ்படிக்கு வரலாம். இதெல்லாம் எனக்கு அங்கங்கே அவாக்கிட்ட இந்த கிஃப்ட் வந்த பொம்மைகள். இங்கே நடுவில் இது பார்க்குறேன் பாருங்க. இது கொண்டப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர் ஆந்திராவில் இருக்குது. அங்கே பண்ணுற விசேஷமான மரத்து பொம்மைகள். இந்த பொம்மைகள் ரொம்ப அபூர்வம். இதை பற்றி மோடிஜி கூட மன் கி பாத்தில் சொல்லியிருக்கார். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணணுன்னா இதை பண்ணுங்கோ, இது ரொம்ப அபூர்வமான மரத்தில் பண்ணினப்பட்டதுன்னு. அதுவும் இந்த கலர்லாம் வெஜிடபிள் கலர்ஸ். குழந்தைகள் வாயில கீழே வச்சுட்டா கூட ஒன்றாகாது. அதனால் பொம்மை பூரா பாருங்க மழை தான் இருக்கும். குழந்தைகளுக்கு சுட்டார மாதிரி தான் இருக்கும். இதுலேயே பெருமாள்லாம் வாங்கியிருக்கேன். அது அந்த பக்கம் பெரிய கோலு காமிக்கும் பொழுது காமிக்கிறேன். இது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. லேசாக தொட்டாலே டகா நாடுவா. அது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்கிறது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பேன், ஃபேமஸ். இது மரப்பாச்சி பொம்மை. மாமி தன் கையால் பண்ணி எங்களுக்கு கொடுத்தது. ராம மாமான்னு டாக்டர் கல்யாணராமன் அவர் ரொம்ப ஃபேமஸ். சரஸ்வதி ரிவரை பற்றி பெரிய ஆராய்ச்சி வாழ்க்கை முழுக்க பண்ணிட்டு இருக்கிறவர். அவருடைய மனைவி மாமி பண்ணி கொடுத்த மாமி பண்ணி கொடுத்த மரப்பாச்சி. அந்த சைடில் இருக்கிற அந்த ரெண்டுமே தலையாட்டி பொம்மைகள் தான். அது பொண்ணாத்துக்கு போகிறது கொல்லுக்கு. முன்னாடி இருக்கிறது கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளைகள். மேலே இருக்கிறது அவள் அப்பா அம்மா மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி அவள் அந்த குழந்தைகளுக்கு வாங்கியிருக்கிற சீரு மாதிரி சொப்பு சாமான்கள். என்ன எல்லாம் எம்டியாக வச்சுருக்கியே, ரெண்டு பருப்பு மணிகள்லாம் போட வேண்டாமோன்னா, அந்த பருப்பு மணிகள்லாம் சாப்பிட்றதுக்குன்னே இங்கே ஒருத்தன் இருக்கா, 4 கால் ஒரு வாளோட, அது இங்கேயே சுற்றின்னு இருப்பானேன்ட்டு எம்டியாக வச்சேன். இந்த பக்கம் விவசாயம். எந்த குழந்தை வந்தாலும் இந்த விவசாய செட்டை காமிச்சு, இது இந்த கார்டன்லேருந்து எடுத்த கிராஸ் தான் இது. விவசாய செட்டை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்படி களை எடுக்கிறா, நாற்று நடுறா, எப்படி மருந்து அடிக்கிறா, எப்படி அதை போரடிக்கிறா, எப்படி அதை தலையில் கட்டி எடுத்துட்டு போகிறா, என் மாடு எப்படி யூஸ் ஆகுது ஏறு உழறதுக்கு, இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த பாருங்க, மாட்டில் கட்டி வெக்கல்ல நெல்மணிகள்லாம் எடுத்துன்னு போயிட்டு இருக்கா கணவனும் மனைவியுமா. முன்னாடி பாலிகை ரெடியாக இருக்குது தசரா அன்னைக்கு கரைக்கிறதுக்கு.